அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜினுடைய இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஹஜ்ஜுக்கென்று அல்லாஹு தஆலா தனிச்சிறப்புகளை வைத்திருக்கின்றான். மக்கள் அதிகமாக ஹஜ்ஜுக்கு வருவதற்குரிய காரணம் அதனுடைய நன்மையை அறிந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் அந்த ஹஜ்ஜை நோக்கி நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையோடு வருகின்றோம். ஹஜ் என்றால் என்ன என்று கேட்டால் அல் கஸ்த் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதாவது ஒரு நோக்கம், குறிப்பிட்ட ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். அந்த இடத்திலே குறிப்பிட்ட அமல்களை குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் செய்வது ஹஜ். ஹஜ் என்பது ஒரு நோக்கத்தை மையமாக வைத்து வர வேண்டும். அது நோக்கம் என்னவென்று கேட்டால், குறிப்பிட்ட அமல்களை குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட காலத்தில், ஹஜ்ஜை எக்காலத்திலும் செய்ய முடியாது, எல்லா இடத்திலும் செய்ய முடியாது, எல்லா நேரத்திலும் செய்ய முடியாது. அதற்கென்று வரையறுக்கப்பட்ட நேரத்தில் வரையறுக்கப்பட்ட இடத்தில் குறிப்பிடப்பட்ட அமல்களை மாத்திரம் செய்வதற்கு பேர் ஹஜ் என்று இருக்கிறது. இவ்வாறு இந்த ஹஜ்ஜினுடைய நோக்கம் இவ்வாறு இருக்கின்ற போது இதற்குரிய சிறப்புகளை பார்த்தால், அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுக்கென்று குறிப்பிட்ட மாதங்கள், அறியப்பட்ட மாதங்கள் இருக்கிறது. அந்த மாதத்திலே யாரெல்லாம் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக்கி கொண்டார்களோ அவர்கள் உடல் உறவு கொள்ளக்கூடாது, அதே போன்று கெட்ட செயல்களை செய்யக்கூடாது, பாவமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது, அதே போன்று விவாதங்கள் எதையும் செய்து கொள்ளக்கூடாது. இது ஹஜ்ஜினுடைய காலத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான அமல்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு தேவையானவைகளை திரட்டி கொள்ளுங்கள். இது குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். திரட்டி கொள்ள வேண்டிய விடயங்களை, ஹஜ்ஜுக்குரிய அனைத்து காரியங்களையும் நீங்கள் திரட்டி கொள்ளுங்கள். ஆனால் திரட்டிக்கொள்வதிலே சிறந்தது தக்வா. நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அதை அல்லாஹ் அறிகின்றான். அறிவுடையோர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றப் போகின்ற ஒவ்வொருவர்களும் மனதில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற அச்சம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம், அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற இஹ்லாஸ் யாருக்கு இல்லையோ அவர்கள் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதிலே எந்த பயனும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வஸ்ஸுனூப். நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இடையிலே தொடர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த இரண்டும் உங்களுடைய பாவங்களையும் வறுமையையும் போக்கிவிடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பிறிதொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற போது, ஹஜ்ஜும் அதாவது உம்ராவை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதாவது உம்ரா அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரா லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவை செய்து அடுத்த உம்ராவை செய்வதற்கிடையிலே ஏற்படுகின்ற தவறுகளுக்கு தெண்ட குற்றமாக அந்த இரண்டாவது உம்ரா அமைந்து விடுகிறது. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னா. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி அதற்குரிய கூலி என்ன தெரியுமா? அந்த கூலி ஜன்னா, சொர்க்கம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவ்வளவு சிறப்புமிக்க சொர்க்கம் தான் கூலி என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் இந்த ஹஜ்ஜி மாத்திரம்தான். சொர்க்கம்தான். அதனை சரியான முறையிலே அல்லாஹுவும் ரசூலும் சொல்லித்தந்த வழியிலே யார் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தை அடைந்தவர்களாக கணிக்கப்படுகிறார்கள். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களாக அறியப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற போது பாவத்தை செய்யாமல், அனாச்சாரங்கள் செய்யாமல், கெட்ட வார்த்தைகள் பேசாமல், உடலுறவு கொள்ளாமல் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற எண்ணத்தோடு நிறைவேற்றுவார்களாக இருந்தால் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு கடமைதான் இந்த ஹஜ். இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்ற நாம், எங்களுக்கு அல்லாஹ் இதை கடமையாக்கி வைத்திருப்பானாக இருந்தால் அதனை உரிய பிரகாரம் தக்குவாவோடு இஹ்லாஸோடு அடுத்தவர்களுடைய பார்வையிலே படாமல், அதாவது முகஸ்துதி இல்லாமல்
நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோமாக இருந்தால் அதுவே எங்களுடைய வாழ்க்கை. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, ஹஜ் நீங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவீர்களாக இருந்தால் யஹ்துமு கமா, அதாவது மா பஅத கப்லஹு, முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அது அழித்து விடுகிறது, அதை அந்த ஹஜ் அழித்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹஜ் இவ்வளவு மகத்துவமிக்க ஹஜ்ஜை இலகுபடுத்தி தந்திருக்கிறது இஸ்லாம். ஒரு மனிதனுக்கு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக 3 வகையாக எங்களுக்கு இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றி கொள்ளலாம். 3இல் ஒரு வகையாக, முதலாவது இஃப்ராத் என்ற அமைப்பிலே நிறைவேற்றிக் கொள்ளலாம். இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜை மாத்திரம் நியத்து வைத்து சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வருவது. இரண்டாவது ஹஜ் என்ன, கரான் என்று சொல்லுவோம். கரான் என்றால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் இரண்டையும் சேர்த்து நிறைவேற்றுவதற்கு பேர் கரான் என்று சொல்லுவோம். அந்த ஹஜ்ஜி அதில் இந்த ஹஜ்ஜிக்கும் மூன்றாவது ஹஜ்ஜி தமத்து என்று சொல்லுவோம். அது முதலிலே ஹஜ்ஜை அதாவது உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். உம்ராவுக்கு நியத்து வைத்து சென்று உம்ராவை நிறைவேற்றிவிட்டு ஆடைகளை களைந்துவிட்டு எங்களுடைய வளமையான ஆடைகளுக்கு திரும்பிக் கொள்ளலாம். அந்த உம்ராவை நிறைவேற்றிவிட்டு ஹஜ்ஜுக்கு காத்திருக்க வேண்டும். துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் வரைக்கும் அவர்கள் காத்திருப்பார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் தடுக்கப்பட்டவைகள் அனைத்தும் ஆகமாக்கப்பட்டுவிடும். மேற்கூறப்பட்ட 2 பேர்களுக்கும், அதாவது ஹஜ்ஜை மாத்திரம் செய்யக்கூடியவர்களுக்கும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடியவர்கள் இஹ்ராம் ஓடு இருக்க வேண்டும். ஹஜ் முடியும் வரைக்கும் அவர்கள் இஹ்ராம் ஓடு இருக்க வேண்டும். ஹஜ்ஜை முடித்ததற்கு பின்னால் தான் அவர்களுக்கு இஹ்ராம் கட்டியதற்கு பின்னால் தடுக்கப்பட்டவைகள், உடல் உறவு கொள்வதாக இருக்கலாம், தலை மறைப்பதாக இருக்கலாம், தேய்க்கப்பட்ட ஆடைகள் அணிவதாக இருக்கலாம், வாசனை பூசுவதாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் அனுமதிக்கப்படுவது ஹஜ்ஜினுடைய கடமையை முடித்ததற்கு பின்னால். இந்த முத்தமத்தி என்று சொல்லக்கூடிய தமத்து ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களுக்கு மாத்திரம் முதலிலே ஆரம்பத்திலே உம்ராவை நிறைவேற்றிவிட்டு அதற்கு பின்னால் இஹ்ராம் அணியும் போது தடுக்கப்பட்டிருந்த அனைத்து காரியங்களும் அவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது, ஹலாலாக்கப்படுகிறது. மனைவியோடு இருந்தால் உடல் உறவு கொள்ளலாம், தலைக்கு துப்பி போடலாம், அதே போன்று வாசனை திரவியங்களை பாவிக்கலாம், தேய்க்கப்பட்ட ஆடைகளை அணியலாம், அவர்கள் விரும்பியவாறு வளமையாக இருப்பது போன்று இருந்து கொள்ளலாம். ஆனால் இந்த இருவரும் தமத்து செய்யக்கூடியவர்களும் கரான் செய்யக்கூடியவர்களும் அவர்கள் ஃபித்யா கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜிலே அந்த ரெண்டையும், ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதற்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜை மாத்திரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஃபித்யா கிடையாது, அவர்கள் ஆடறுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முத்தமத்தியாக இருக்கக்கூடிய உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ்ஜை காத்திருந்து ஹஜ்ஜை செய்தவர்களுக்கு இந்த இருவரும், கரானும் முத்தமத்தி இருவரும் ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்க வேண்டும். அல்லது அவர்கள் அந்த ஆட்டை கொடுப்பதற்கு வசதி இல்லாது போனால் ஹஜ்ஜிலுடைய 3 நோன்பு பிடிக்க வேண்டும். ஊருக்கு சென்றதற்கு பின்னால் அவர்கள் மற்ற 7 நோன்புகள் பிடித்து 10 நோன்புகளை பிடித்து அந்த கடமையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இதுதான் இந்த 3 வகையான ஹஜ்ஜுகளும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கின்றோம். ஹஜ்ஜினுடைய வகைகள் 3. ஹஜ்ஜை மாத்திரம் செய்யலாம், ஏற்கனவே உம்ரா செய்தவர்களாக இருந்தால் ஹஜ்ஜை மாத்திரம் செய்யலாம், அல்லது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யலாம், அல்லது உம்ராவை முன்கூட்டியே உம்ராவை செய்துவிட்டு நேர காலத்தோடு மக்காவை நோக்கி வந்தவர்கள் முன்கூட்டியே உம்ராவை செய்துவிட்டு துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் அந்த நாளையிலே நாங்கள் இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறாக இந்த ஹஜ்ஜை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் போது அல்லாஹ்வினுடைய அருளும் அல்லாஹ்வினுடைய நட்பாக்கியமும் இந்த ஹஜ்ஜின் மூலம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்க வேண்டும். அனைவர்களும் அதிகமான நல்லமல்களோடு இந்த ஹஜ்ஜை கழிக்கக்கூடிய மக்களாக எம் அனைவர்களையும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.